வெல்கம் டு ஆரோக்கிய உணவு. இன்னைக்கு 3 வகையான சாம்பார் செய்யலாம். அதுவும் சூப்பரான சிம்பிளான வேலை எப்படி செய்யறேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் சாம்பார் எப்படி கொல கொலன்னு இல்லாம வெண்டைக்காய்லாம் தனித்தனியா குழம்பும் வந்து டெக்ஸ்டர் நல்லா இருக்கிற மாதிரியே எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்றேன். வீடியோடைய கடைசி வரை பாருங்க. 3 சாம்பார் உங்களுக்காக காத்திருக்கு. குக்கர் எடுத்துக்குங்க, பருப்பு சேர்த்துக்குங்க, துவரம் பருப்பு சேர்த்துக்குங்க, 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்குங்க. வச்ச தக்காளி சேர்த்துக்குங்க, நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்குங்க, பூண்டு சேர்த்துக்குங்க. நான் பெரிய பெரிய பூண்டாக சேர்க்குறேன். வெண்டைக்காயை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்குங்க. தண்ணி இருந்தாலும் அது வந்து எப்படி தண்ணி இல்லாமல் நம்ம செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வெண்டைக்காய் எல்லாத்தையும் ஒரே டைமில் வச்சு இந்த மாதிரி வெட்டுங்க. டக்குன்னு 2 நிமிஷத்தில் உங்களுடைய வேலை முடிஞ்சிடும். நான் எப்போவும் இந்த மாதிரி தான் காயை வந்து ஒரே டைமில் சுத்தம் பண்ணிட்டு நறுக்குவேன். அதனால எனக்கு அதிகபட்சம் எனக்கு காய் நறுக்கிறதுக்கே 2-3 நிமிஷம் தான் ஆகும். புளி எடுத்துக்கோங்க, அரை எலுமிச்சம்பழம் சைஸு. தண்ணி ஊற்றி ஊற வைங்க. கடாயை எடுத்துக்கோங்க, கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எது இருக்கோ சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்துக்குங்க, வெந்தயம் சேர்த்துக்குங்க, கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க, உளுந்து சேர்த்துக்குங்க, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க, இல்லை பச்சை மிளகாய் எது இருக்கோ சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயை சேர்த்துக்குங்க. வெண்டைக்காயை வந்து நல்லா அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிற வரை நீங்கள் வந்து வதக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க, மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க, பிசுபிசுப்பு தன்மை போகிற வரை நீங்கள் வதக்குங்க. சாம்பார் மசாலா தூள் சேர்த்துக்குங்க. புளி வந்து கரைச்சி ஊற்றிக்குங்க. நல்லா வதங்கிருச்சு வெண்டைக்காய், பிசுபிசுன்னு இல்லை. அதுக்கடுத்து நீங்கள் வந்து புளியை சேர்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி சேர்க்காதீங்க. வேக வச்ச பருப்பை சேர்த்துக்குங்க. ஏற்கனவே வெண்டைக்காய் வந்து ஒரு பாதி அளவாவது வெந்திருக்கும். பருப்பும் வெந்திருக்கு. அதனால கொஞ்சம் நேரம் வேக வச்சாவே போதும். வெண்டைக்காய் வந்து வேகிற வரை ரொம்ப வேக வைக்காதீங்க, கலர் மாறுற அளவுக்கு வைக்காதீங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை தாளிக்கையிலையும் சேர்க்கலாம், இல்லை இறக்கையிலையும் சேர்க்கலாம். அதோடைய ஃப்ளேவர் இறங்கிடும். இந்த ரெசிபி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்க பாருங்க, தமிழ் இங்கிலீஷும் கொடுத்துருங்க, செக் பண்ணிங்க. அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா முருங்கை சாம்பார் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த முருங்கை சாம்பார் வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசை இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். துவரம்பருப்பு எடுத்துக்கங்க, குக்கர் எடுத்துக்கங்க, துவரம்பருப்பு சேர்த்துக்குங்க. நல்லா 2 தடவை அலசி எடுத்துக்குங்க. தண்ணி சேர்த்துக்குங்க, தேவையான தண்ணி 2 கப் தண்ணி. தக்காளி சேர்த்துக்குங்க, வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை நல்லா பொடி பொடி நறுக்கியா சேர்த்துக்குங்க. பூண்டு சேர்த்துக்குங்க. வெண்டைக்காய் சாம்பாருக்கு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரில தான் செஞ்சு எடுக்கணும். முருங்காயை வந்து நல்லா பிஞ்சு முருங்காய் எடுத்துக்குங்க. ஒரு 2 முருங்காய் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கிக்குங்க. நல்லா கழுவிட்டு நறுக்குங்க. இந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 முருங்காய் பொடி பொடியாக நறுக்கியாச்சு. கடாயை எடுத்துக்குங்க, எண்ணெய் சேர்த்துக்குங்க. சூடானதும் கடுகு சேர்த்துக்குங்க, வெந்தயம் சேர்த்துக்குங்க, கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க, உளுந்து சேர்த்துக்குங்க, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. முருங்காயை வந்து நல்லா வதக்குங்க. முருங்காயும் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. மிளகாப்பொடி சேர்த்துக்குங்க, சாம்பார் மிளகாப்பொடி, அப்புறம் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துட்டு புளி கரைச்சலை சேர்த்துக்குங்க. அப்படியே குக்கரில் வந்து ஒரு விசில் வைங்க. வேக வச்ச பருப்பில் தாளிச்சதை கொட்டி ஒரு விசில் வச்சு எடுத்துக்குங்க. வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் தூவிக்குங்க. ஒரு சிம்பிளான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் வந்து நீங்கள் இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்ன அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யறேன்னு சொல்கிறேன். சேம் மெத்தடு தான்.
குக்கர் எடுத்துக்கோங்க, துவரம்பருப்பு சேர்த்துக்குங்க, தண்ணி சேர்த்து கழுவி எடுத்துக்கோங்க. பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. 2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. முள்ளங்கியை தோல் சீவிட்டு எடுத்துக்குங்க. காம்பு பகுதியையும் நுனி பகுதியையும் நறுக்கி எடுத்துக்குங்க. முள்ளங்கி வந்து பிஞ்சான முள்ளங்கியை எடுத்துக்குங்க. முள்ளங்கி வந்து கொஞ்சம் முத்துன இருந்துச்சுன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது. வெங்காயத்தை தோல் சீவி எடுத்துக்குங்க. தோல் உரிச்சு எடுத்துக்குங்க. முள்ளங்கி வந்து நீர் சத்து அதிகமாக உள்ளதை எடுத்துக்குங்க. சின்ன வெங்காயம் நறுக்கிக்குங்க. சீக்கிரம் வேகணும்னா துவரம்பருப்பை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். சாம்பார் ரெடி ஆயிரும். புளியையும் ஊற வைங்க, தண்ணி ஊற்றி. வேக வச்ச பருப்பில் வெங்காயம் சேர்த்துக்குங்க, பூண்டு சேர்த்துக்குங்க, பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க, நறுக்கி வச்ச முள்ளங்கி சேர்த்துக்குங்க, நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்குங்க, சாம்பார் மசாலா சேர்த்துக்குங்க, மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க, உப்பு சேர்த்துக்குங்க, புளி கரைசல் சேர்த்துக்குங்க. அப்படியே வேக வச்சு எடுத்துக்குங்க. ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. கடாய் சூடு பண்ணுங்க, எண்ணெய் சேர்த்துக்குங்க, கடுகு சேர்த்துக்குங்க, உளுந்து சேர்த்துக்குங்க, கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க, வெந்தயம் சேர்த்துக்குங்க, சிவப்பு மிளகாய் சேர்த்துக்குங்க, கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஏற்கனவே எல்லாம் வேக வச்சுட்டேன். இது வந்து ஜஸ்ட் டெம்பரிங் பண்ணி ஆட் பண்ணுறது தான். அப்படியே வேக வச்ச முள்ளங்கி சாம்பாரில் மிக்ஸ் பண்ணுங்க. சாம்பார் வந்து தண்ணி வந்து கம்மியாக வச்சு வேக வைங்க. அப்போ தான் வந்து அதோடைய ஃப்ளேவர் வரும். நீங்கள் தண்ணியாக வச்சுட்டிங்கன்னா அந்த குழம்புடைய டேஸ்ட் இருக்காது. எப்போவுமே சாம்பார் செய்யணும் நல்லா திக்காக செஞ்சுட்டு அதுக்கடுத்து தண்ணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி செய்கிறக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். அப்படியே சாதத்தோட சர்வ் பண்ணுங்கள். ஈஸியான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த 3 சாம்பார்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஈஸியான ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.